கம்பைல் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இதில் வந்து சோர்ஸ், ஃபைல் நேம், மோட், ஃப்ளாக்ஸ், டோன்ட் இன்ஹெரிட், ஆப்டிமைஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்க வந்து என்னென்னா சோர்ஸ், மோட். இப்போ சோர்ஸ் வந்து உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா இது வந்து கம்பைல் என்ன பண்ணணும்னா இதை வந்து என்னென்னா கோட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்கு இல்லாட்டி பைட் ஸ்ட்ரிங் இல்லாட்டி ஏஎஸ்டி ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும்னா கோட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். கோட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா லோ லெவல் டீட்டெயில்ஸ், அடிமட்ட டீட்டெயில் ஆஃப் த சி பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு வந்து என்னென்னா இது வந்து ஐஎல் லாங்குவேஜா, இது வந்து என்ன இதே வந்து லோ லெவல் டீட்டெயில்ஸாக வந்து என்ன பண்ணணும்னா இந்த கம்பைல் வந்து கம்பைல் பண்ணி வச்சிடும், சேஞ்ச் பண்ணி வச்சிடும். அதை வந்து இது எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் மூலம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். இன்புட் வந்து நான் ஸ்ட்ரிங்காக இருந்தால் 2 ஆர்குமெண்ட் வந்து வரணும். இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் வரணும். இப்போ காம்ப்ளெக்ஸாக 5,6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன வேல்யூவாக அசைன் ஆகும்னா 5 + 6j வந்து அசைன் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்கு. இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூவாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 + 6j, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன ஆகும்னா 5 + 0j வந்து அசைன் ஆகும். இமேஜினரி எதுவும் கொடுக்கணும்னா 0வா அசைன் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 + 6j வந்து அசைன் ஆகும். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா x.real கொடுக்கணும். இமேஜினரிக்கு வந்து x.imag கொடுத்தீங்கன்னா ரியல் வந்து எடுக்கலாம், இமேஜினரி எடுக்கலாம். இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். டெக்கரேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம டெக்கரேட் பண்ணால் இது போல் வரும். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் எதனாச்சும் நம்ம மாற்றுறோமா டெக்கரேஷன் அப்போ? இல்லை. டெக்கரேஷன் அப்போது இந்த சேம் பாக்ஸாக இருக்குது, மேலே மட்டும் டெக்கரேட் பண்ணி அனுப்புகிறோம். இதுதான் வந்து டெக்கரேட். ஸோ டெக்கரேட்டர்னு என்னென்னா a function is passed as an argument to another function. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அது வந்து என்ன சொல்லணும்னா டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுப்போமே, இது வந்து என்ன பண்ணுது, மே காட் பிளெஸ் யூன்னு சொல்லி 30 ஸ்பேஸ் சென்டரில் வந்து பிரிண்ட் பண்ணோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா அந்த பாக்ஸுக்கு டெக்கரேட் பண்ணுற முன்னாடி பாக்ஸுக்கு எப்படி இருந்ததோ இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷனை கொடுக்குற ஃபங்க்ஷனை டெக்கரேட் பண்ணி அவுட்புட்டாக அனுப்பும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் *30, இந்த ஸ்டார் வந்து 30 வாட்டி பிரிண்ட் பண்ணுங்க. அது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால் பண்ண என்ன வரும், மே காட் பிளெஸ் யூன்னு வரும். திரும்பி பிரிண்ட் *30 30 வாட்டி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோன்னா ஃபங்க் = டெக்கரேட்டர் ஆஃப் ஃபங்க் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா மே காட் பிளெஸ் யூ இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். இந்த டெக்கரேட்டர் மூலம் கூப்பிட்டால் இது வந்து என்ன ஆகுதுன்னா 30 வாட்டி ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, 30 வாட்டி ஸ்டார் கீழே பிரிண்ட் ஆகுது. இது வந்து டெக்கரேட் பண்ணி அனுப்புது. இதான் வந்து டெக்கரேட். டெக்கரேட்டில் வந்து என்னென்னா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சேஞ்சஸை பண்ண மாட்டோம். இன்னர் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் அவுட்டர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் அடிஷ்னலாக திங்ஸ் ஆட் பண்ணி அனுப்பும். இதான் வந்து டெக்கரேட். இப்போ இதே வந்து பைத்தானில் ஒரு நியூ கான்செப்ட் மூலம் எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க சொல்லி பார்ப்போம். போட்டுனா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதே தான், இந்த ஃபங்க்ஷன் அதே தான். இப்போ டெக்கரேட்டர் போட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணி பார்ப்போம். மே காட் பிளெஸ் யூ, இதுவும் மே காட் பிளெஸ் யூ, இதுவும் மே காட் பிளெஸ் யூ. ஸோ டெக்கரேட்டர் போட்டால் என்ன ஆகும்னா ஃபங்க் = டெக்கரேட்டர் ஆஃப் ஃபங்க் இப்படின்னு சொல்லி அசைன் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இங்கே மே காட் பிளெஸ் யூ டெக்கரேட் ஆகி அவுட்புட் வரும். இதுதான் வந்து யூஸ் ஆஃப் டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுனா கிளாஸ் மெத்தடில் யூஸ் ஆகுது, ஸ்டாட்டிக் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிலும் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து டெக்கரேட். டிக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு டிக்ஷனரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இதான் வந்து சின்டாக்ஸ். டிக்ட் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்.
இந்த டிக்ஷனரி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா இந்த ஃப்ளவர் பிராக்கெட் மூலம் எப்படி போல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்டர் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்படியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இப்படியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா a = 1, b = 2, c = 3. அதே தான் இதில் என்ன சொல்கிறேன்னா a = 1, b = 2, c = 3. என்ன சொல்கிறேன்னா a = 1, b = 2, c = 3. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜிப் மெத்தட் மூலம் கூட டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இந்த டிக்ட் வந்து என்ன ஆகும்னா a = 1, b = 2, c = 3. இது போல் கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் அந்த ஜிப். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா DEFG எல்லாமே வந்து இது போல் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், டிக்ஷனரியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் வந்து டிக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்டெப்த் அபவுட் டிக்ட், செட், லிஸ்ட், டியூப்பிள் இதெல்லாம் வந்து பைத்தான் கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனால் இதோட யூசஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து பார்ப்போம். இதான் வந்து டிக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். div mod inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து syntax for div mod inbuilt function. a வந்து dividend, b வந்து divisor. இந்த ஃபங்க்ஷன் வந்து quotient ரிமைண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து dividend, இது வந்து divisor. ஸோ 5/2 வந்து என்ன வந்து quotient பார்த்தீங்கன்னா 2, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா we can see the quotient is 2 and the remainder is 1. இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்ணுறோன்னா a/b கொடுக்குறோம். இது வந்து ஃப்ளோர் டிவைஸர். திஸ் வில் கிவ் கோஷன். இது வந்து என்ன கொடுக்குன்னா ரிமைண்டர் வந்து கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா 2, 1 சேம் அவுட்புட் ஆஸ் திஸ். ஸோ இதான் வந்து div mod inbuilt ஃபங்க்ஷன். enumerate inbuilt ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து syntax for enumerate. இது வந்து x வந்து இன்புட், இது வந்து ஸ்டார்டிங். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒன்றுமே கொடுக்கலன்னா 0 வந்து கவுண்ட் ஆகும். எதனாச்சும் இன்புட் கொடுத்தோன்னா உதாரணத்துக்கு 10ன்னு கொடுத்தோன்னா 10லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 10, 11, 12 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 சரிங்களா. இப்போ enumerate ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணனா இது என்ன ஆகுனா 0,2, 1,3, 2,4, 3,5 அப்படி வரும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கவுண்ட் பண்ணும். 0, 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி, ஸோ 0,2, 1,3, 2,4, 3,5 வந்து அவுட்புட்டில் வரும். இதான் வந்து யூஸ் ஆஃப் enumerate. ஸோ இப்போ இது வைக்க பிரிண்ட் டி வைக்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 0,2, 1,3, 2,4, 3,5. ஸோ 0 கவுண்ட் ஆகுது. 0, 1, 2, 3 இப்படி வந்து கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து யூஸ் ஆஃப் enumerate. ஸோ இது இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 10 கொடுத்தா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து கவுண்ட் ஆகும். 10, 11, 12, 13 அப்படின்னு கவுண்ட் ஆகும். இதான் வந்து யூஸ் ஆஃப் enumerate. இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணாமல் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா enumerate 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்துருக்கோம் டிஃபால்ட்டாக. அப்போ டிஃபால்ட்டாக கவுண்ட் வந்து என்ன ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, x(0), x(1). அப்போ இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தோம்னா 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கும் அதுவே டிஃபால்ட்டாக. 2 ஆர்குமெண்ட் கொடுத்தோன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து 10க்கு வந்து அசைன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா என்ன ஆகுனா 0,2, 1,3, 2,4, 3,5 இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,2 ஏன்னா இண்டெக்ஸ் வந்து கவுண்ட் வந்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10,2, 11,3, 12,4, 13,5 இதான் வந்து enumerate. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட். ஸோ இதான் வந்து யூசஸ் ஆஃப் enumerate inbuilt function. eval inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். சின்டாக்ஸ் வந்து evalக்கு வந்து இது இன்புட் வந்து will be in the form of ஸ்ட்ரிங்காக வந்து இருக்கும். ஸோ இதோட யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவாலுவேட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து
எவாலுவேட் பண்ணி இந்த அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 5 இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 5, இது வந்து 5 to the power of 2. ஸோ 5 into 5 that is 25 plus 5. ஸோ ஆன்சர் வந்து 30. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 13 வந்து நம்ம வந்து ஒப்டெயின் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ அதான் வந்து எவால் ஃபங்க்ஷன். எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அந்த ஆப்ஜெக்ட், இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல். இப்போ இந்த கிவன் ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா x = 7, y = 10 for I in the range of 0 to 3 print of I. இந்த கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து என்னென்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0, 1 and 2. ஸோ இதான் வந்து யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கும் எவாலுக்கும் என்ன வித்தியாசம்னா எவாலில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா எக்ஸ்பிரஷனாக இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூட்டில் வந்து இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ப்ராடர் தென் எவால். எவாலுவேட் ஃபங்க்ஷன் விட இது வந்து ப்ராடர். உதாரணத்துக்கு இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம எவால் வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வந்து வருது. ஸோ இது வந்து ஃபார் ப்ராடர் ஆப்ஜெக்ட், இது வந்து ஃபார் எக்ஸ்பிரஷன். இதான் வந்து எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபில்டர் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எந்தெந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் ட்ரூ ஆகுதோ அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து இட்ரபிள் வேல்யூஸ், இதான் இட்ரபிள் 1 2 3 4 வந்து இன்புட்டாக கொடுப்போம். எந்தெந்த வேல்யூக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ வந்து சேவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா fn பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்டர் fn 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 1 போகும். 1 போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்மாலெஸ்ட் பை 2 0வா இல்லை, அப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வந்து சேவ் பண்ணாது. 2ன்னு போயிடுச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்போ 2 வேல்யூ வந்து சேவ் பண்ணிக்கும். இன்புட் 3ன்னு போயிடுச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இன்புட் 4ன்னு போயிடுச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்போ 2ம் 4ம் லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஃபில்டர். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் எப்படி பண்ணோம் சொல்லி பார்ப்போம். இது ஒரு விதமான மெத்தட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2வால் டிவைட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபில்டர் 1 யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இட்ரபிள். ஸோ இன்புட் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் இட்ரபிள் 1 2 3 4ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸை கொடுத்தோன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம லென்த் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி இந்த வந்து லூப்பை ரன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து fn ஆஃப் x ஆஃப் 0, x ஆஃப் 0 வந்து 1. 1 வந்து 1ஆல் 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் வந்து இஃப் லூப் வந்து ரன் ஆகாது. 2 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ வந்து a வந்து அப்பண்ட் 2ஆல் அப்பண்ட் ஆகும். 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ இந்த இஃப் லூப் ரன் ஆகாது. 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். ஸோ இந்த இஃப் லூப் ரன் ஆகும், இந்த 4 வேல்யூ வந்து அப்பண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபில்டர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தோன்னா 2 and 4 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் சேம், இதோட வேல்யூ பார்த்தாலும் சேம். ஸோ இதான் வந்து ஃபில்டர் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃப்ளோட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி இன்டிஜராகவும் இருக்கலாம். அது வந்து என்ன கன்வெர்ட் ஆகும்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது அது வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் கேரக்டர் ஃபார்மேட்டாக கொடுத்தீங்கன்னா எரர் வந்து வரும். இதான் வந்து ஃப்ளோட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்னா 2.23, இதுக்கு வந்து -2.0. e -003னா என்னென்னா 10 to the power of -3. ஸோ 1 divided by 1000 0.00. இதான் வந்து ஃப்ளோட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபார்மேட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். நம்ம ஜென்ரலாக பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபார்மேட் 12, Bனா பைனரி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓனா
ஆக்டல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், எக்ஸ்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்லி பார்த்தோம். இப்போது ஃபார்மேட் 12, பியும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபார்மேட் 12 கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து வாங்கி இதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இது வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இது வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க சொல்லி ஃபார்மேட் மெத்தட் மூலம் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு வந்து என்ன வருது 1100 வருது, இதுக்கு வந்து என்ன வருது 14 வருது ஆக்டல் வேல்யூ, இதுக்கு வந்து 12க்கு என்ன வருது சீன் வருது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இப்படி மெத்தடும் பண்ணலாம், இல்லாட்டி இப்படியும் பண்ணால் சேம் வேல்யூ தான் வருது. இதான் வந்து யூஸ் ஆஃப் ஃபார்மேட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஃபார் obtaining பைனரி வேல்யூ ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஃபார்மேட் மெத்தட் மூலம் இதை ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை பொசிஷனை பற்றி பார்ப்போம். ஃபார்மேட் மெத்தட் மூலம் இந்த ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி இந்த பிரிண்டில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு டாட் ஃபார்மேட் 27/10/2021னா இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும். இப்போது இது 0, 1, 2 இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரணும், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வரணும், இது வந்து 0 இண்டெக்ஸ் வரணும்னா அப்போ ஆன்சர் வந்து 2021-10-27 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறோம்னா 1 and 2 மட்டும் நீங்கள் வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கன்னா அப்போ என்ன வரும் 10-2021 வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்மேட் மெத்தடில் வந்து ஒரு அன்பேக் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுங்க, லிஸ்ட் வந்து இப்படி கொடுக்குறாங்க, இதை வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டிங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா அன்பேக் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும் 27 இங்கே வரும், 10 இங்கே வரும், 2021 இங்கே வரும். ஸோ இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை பொசிஷன். கூட ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா ஃபார்மேட் 27/10/2021 27 ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் 10/2021. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். 2 வந்து 2021 10/27. இதில் என்னன்னா அன்பேக் பண்ணுது 27/10/2021. இதான் வந்து ஃபார்மேட் மெத்தட் மூலம் accessing arguments by position. Next, accessing arguments by names and attributes பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மெட்டில் இயர் ஈக்குவல் டு 2021 கொடுத்துருக்குறோம், மந்த் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்குறோம், டேட் ஈக்குவல் டு 27. இதோட நேம் இது. இப்போ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் நேமை போட்டு இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட் என்ன 27, மந்த் என்ன 10, இயர் என்ன 2021. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் சொல்லி பார்ப்போம். இந்த கீவேர்டட் ஆர்குமெண்ட்டை வந்து என்னென்னா 2 ஸ்டார் போட்டிங்கன்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் வந்து அன்பேக் ஆகும். நம்ம இங்கே வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து சிங்கிள் ஸ்டார் போட்டால் இந்த ஆர்குமெண்ட் வந்து அன்பேக் ஆகும். டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் வந்து அன்பேக் ஆகும். இப்போ டபுள் ஸ்டார் போட்டுருக்குறோம், அப்போ டேட்டில் இது வரும், மந்தில் இது வரும், இயரில் இது வரும். இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை நேம்ஸ். இப்போ ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா உதாரணத்துக்கு இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5+6j வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதோட ரியல் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுன்னா 0.real இந்த இன்புட்டாக கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் 0.realனா 5ன்னு வரும், 0.imageனா 6ன்னு வரும். இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை ஆட்ரிபியூட்ஸ். இதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது, காம்ப்ளெக்ஸுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ஃபார்மேட் மெத்தட் மூலம் அப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை நேம்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வச்சுப்போம், டியூப்பிள்னு வச்சுப்போம். இதோட ஐட்டம் இது வந்து 0th ஐட்டம், இது ஃபஸ்ட் ஐட்டம். இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் இஸ் இந்த நேம் வந்து என்ன சொல்லணும்னா இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போது 0 வந்து நேமை கன்சிடர் பண்ணிக்கும். 0 செல்லான்னு வரும், 0 ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே துரைன்னு வரும். அதே போல் இதில் பார்த்தோன்னா ரெப்பார்னா என்னென்னா கோச்சோட அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரிங்குனா கோச் இல்லாமல் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
test1 test2 ரெண்டு கோட்ஸ் கீழே கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா first name is Chella, second name is Thurai. So accessing arguments items, இந்த items வந்து access பண்ணுறோம். ரெண்டாவது ரெப்பார் மூலம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோட்ஸோட அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணால் கோட்ஸ் இல்லாமல் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ். அலைனிங் த டெக்ஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபைங் எவ்ரி. உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, பிரிண்ட் லெஃப்ட் லைன் கொடுக்குறோம். இப்படின்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா லெஸ்ஸர் சைன் போட்டிங்கன்னா 30 ஸ்பேஸில் இதை வந்து லெஃப்டில் வந்து அலைன் பண்ணு. இப்படின்னு போட்டிங்கன்னா கிரேட்டர் சைன் போட்டிங்கன்னா 30 ஸ்பேஸில் இதை வந்து செல்லை வந்து ரைட்டில் அலைன் பண்ணு. இப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரலில் 30 ஸ்பேஸில் சென்ட்ரலில் செல்லா வந்து அலைன் பண்ணு சொல்லி சொல்கிறோம். இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ லெஃப்ட் அலைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 ஸ்பேஸ், இதில் வந்து செல்லா லெஃப்ட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்பேஸ் செல்லா ரைட்டில். இது வந்து 30 ஸ்பேஸ் செல்லா வந்து சென்டரில். இதான் வந்து யூஸ் ஆஃப் அலைனிங் த டெக்ஸ்ட். இது வந்து இப்போ நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் முன்னாடி ஸ்டார்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்பேசஸில் வந்து ஸ்டார்னு பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். சேம் கோட் தான். ஸ்டார்னு போட்டிங்கன்னா ஸ்டார், இந்த ஸ்பேசஸில் ஸ்டார் வரும், இந்த ஸ்பேசஸில் ஸ்டார்ட் வரும். ஸோ இது டோட்டலாக வந்து எவ்வளோனா 30, இது டோட்டலாக எவ்வளோனா 30, இது ஸ்பேசஸில் ஸ்டார் வரும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைங் சைன் வச்சு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இது வந்து என்னென்னா ஒரு ரெண்டும் ஃப்ளோட். இப்போ ப்ளஸ் எஃப்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் வந்து ரெண்டுத்துக்கும் இது வந்து ப்ளஸ் 3.1400 வரும், மைனஸ் 3.1400 வரும். இங்கே மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் சைனை மட்டும் காமிக்கும். சைனே போடாமல் விட்டிங்கன்னா ப்ளஸுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும், மைனஸுக்கு வந்து மைனஸ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணும். இதை வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா முன்னாடி ப்ளஸ் சைன் வரும், மைனஸ் சைன் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் வரும். வெறும் எஃப் போட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? 0.2 எஃப்னு போட்டிங்கன்னா உதாரணத்துக்கு 1.23456789 போட்டு 0.2 எஃப்னா 23 வரைக்கும் 1.23 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 0.2% போட்டிங்கன்னா 80/100னா 80 00%ல் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து யூஸிங் ஸ்பெசிஃபிக் சைன்.